ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மால் ஹனிபியை வந்துட்டு எப்படி செவத்துக்குள்ளாடி இருந்து நம்ம ஒரு ஹனிபி பாட்ஸுக்குள்ளாடி எப்படி மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஒரு மூடி எடுக்கணும். பிளாக் கலர் மூடி எடுத்துகிட்டு, பெயிண்ட் மூடியாக ஏதாச்சும் ஒரு மூடி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு டியூ வாங்கணும். கடையில் போய் எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும். இது மாதிரி டியூ வாங்கிட்டு ஹனிபி இருக்கிற இடத்துல, செவத்துக்குள்ளே ஹனிபி இருக்குது, அதுக்குள்ளாடி அதை அப்படியே அந்த பாக்ஸை வச்சு மண் வச்சு கரெக்டாக பேஸ்ட் பண்ணி ஒட்டணும். அப்போ தான் அந்த ஹோலை க்ளோஸ் ஆகி வந்துடும். இது சிறு தேனீச்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம கேரளா சைடு இருக்குல்ல, அங்கே தான் நிறைய இந்த ஹனிபியை பார்க்கலாம். இந்த ஹனிபியோட ஹனி வந்துட்டு ரொம்ப மெடிசினல் வேல்யூவாக இருக்குது, ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ எங்கள் வீட்டு செவத்துக்குள்ளாடி இருக்கிறத வந்துட்டு அப்படியே கூட்டுக்குள்ளே எடுக்கலான்னு பார்க்கேன். நான் இதுக்கு முன்னாடி 2-3 கூடு செஞ்சு அதில் ஹனியும் எடுத்திருக்கேன், செப்பரேஷனும் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்றைக்கி ஒரு 5-6 கூடு வைக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மெத்தட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே செம்மண்ணை நல்லா பதைச்சி தண்ணி போட்டுட்டு எடுத்து நல்ல பதப்படுத்திட்டு இது மாதிரி வைக்கணும், க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டியூப் அப்படியே உள்ள அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. அப்படி மண் காஞ்சி கரெக்டாக கலந்து விழாமல் ஒட்டி இருக்கிற மாதிரி கரெக்டாக கீழே மேலே வச்சு ஹனிபி எதுவுமே வெளியே அந்த ஹோல் வழி போகாமல் இருக்கிறதுக்கு பண்ணி வைக்கணும். அப்படி ஹனிபி போனாலும் அந்த ஓஸ் வழி வெளியே வார மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். திரும்ப மண் தீந்து போயிடுச்சு, மீண்டும் இது மாதிரி தான் மண்ணை தண்ணி போட்டு நல்லா உருட்டி பிசைஞ்சு எடுக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிசைஞ்சு நல்ல திக்னஸாக எடுத்து இது மாதிரி ஹனிபி ஹோல் இருக்கிற இடத்துல வச்சு மண் போட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளெக்சிபிளான டியூ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் டியூப் வந்துட்டுனா வெயில் அடித்து சப்போஸ் டியூபு ஃபோல்டாகி ஹனிபிக்கு வெளியே வர்றதுக்கு முடியாமல் ஆகும். இந்த டியூப் போட்டால் ஃபோல்டபுள் ஆகாது, வெயில் பட்டாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ ஹனிபி வந்துட்டு இந்த ஹோல் வழி அப்படியே நம்ம வைக்க போகிற பாக்ஸுக்குள்ளாடி வந்துடலாம் உள்ளேண்டு. இதுக்குள்ளே இருக்க ஹனிபி வந்துட்டுனா இப்போ உள்ளே இருக்கிறது அப்படியே இந்த ஓஸ் வழி வந்துட்டுனா ஓஸ் இருக்கிற டியூப் அதுக்கு உள்ளாடியே வந்து நம்ம இந்த எண்டில் வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் வைப்போம். அந்த பாக்ஸுக்குள்ளாடி வந்துட்டு செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறமா ஹனிபி இங்கே உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறதுனால அந்த பாக்ஸுக்குள்ளாடியே தேனி சேகரித்து ராணி தேனியும் ஒர்க்கர் பீஸும் எல்லாமே தேனியும் உள்ளே வந்து ஒரு நியூ ஹனி கோம்பை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டியூப்பை வந்துட்டு மாட்டிட்டு நம்ம செப்பரேட்டு எந்த இடத்துல வேணாலும் கொண்டு வச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணி ஹனி எடுத்துக்கலாம். திரும்பி அடுத்த இடத்துல வந்து இது மாதிரி ஒரு 5 கூடு வைக்கலான்னு சொல்லிட்டு 5 ஹனிபி இருக்குது. நிறைய ஹனிபீஸ் இருக்குது, ஏன்னா இங்கே நிறைய ரப்பர் ட்ரீஸ், நிறைய ஃப்ளவர்ஸான நிறைய ட்ரீஸ் இங்கே சுற்றி இருக்கிறதுனால இந்த ஹனிபி வந்துட்டு இந்த இடத்துல நிறைய கூடு வச்சுருக்கு வீட்டு சைடு. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 5 பிளேஸில் நான் கூடு ரெடி பண்ணியாச்சு. இங்கே நம்ம கேரளா போடுறதுனால நிறைய ரப்பர் மரம் எல்லாம் நிற்கிறதுனால நிறைய ஹனி கிடைக்கிறனால இங்கே வந்துட்டு இது மாதிரி சரி கூட தேனி இருக்குது பாருங்கள், இங்கே தான் தேனி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாட்ஸ் ரெடி பண்ணுறது தான் பார்க்கணும். பாட்ஸ் வந்துட்டு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு
நான் நேரமே எடுத்த ஹனி ரெடி பண்ணி வச்சிருந்த இடத்துலேருந்து ஹனி எடுத்துட்டேன். இப்போ அதுலேருந்து அந்த மெழுகை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி கொஞ்சமாக மெழுகு வந்துட்டு இருக்கணும். அப்போ ஈஸியாக ஹனி வந்துட்டு இந்த கூட்டுக்குள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹனி அந்த மெழுகை வந்துட்டு உள்ளே வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணணும். பாட்ஸு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இது அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு, செதல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டுனா கீல் இருக்குல்ல, கீல் பேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே போட்டு நல்லா சுற்றி க்ளோஸ் பண்ணி அப்படியே டேப்பு போட்டு சுற்றி வைக்கிறேன். இதுக்குள்ளாடி எறும்பு எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு டேப்பு போட்டு ஒட்டியாச்சு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் சைடு ஹனி இது கொடுக்குறது ப்ளூ கலர் டியூப் போட்டிருக்கேன். ஆனால் வெளியே போகிறது இடத்துல வந்துட்டுன்னா நான் பிளாக் கலர் டியூப் தான் கொடுத்து வச்சுருக்கேன் மெயினாக. ஸோ அந்த ஹனி இதுலேருந்து கிடச்ச கொஞ்சம் மெழுகு இருந்துச்சு. அது வந்துட்டுன்னா நம்ம கூட்டோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஹனி வர இடத்துல கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்போ தான் ஹனி கொஞ்சமாக அது இது வைக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ நேரம் கூடு வச்சுருக்கனால அதுலேருந்து எடுத்த மெழுகை வச்சு ஹனி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கூட்டுக்குள்ளாடி பாக்ஸுக்குள்ளாடி நியூ ஹனி கோம்பை உருவாக்குறதுக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் பண்ணி இதே மாதிரி இப்போ 5 கூடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 5 கூடு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாத்துலேயும் மெழுகு வச்சு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதே மெத்தடில் 5 கூடு ரெடி பண்ணியாச்சு. அப்படி இப்போ நம்ம கூடு வந்துட்டு வைக்கிற எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஓட்டு எடுத்து கீழே தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஓடு போட்டுட்டு கீழே ஏதாச்சும் கவர் வைக்கலாம். கவர் இல்லைன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஷீட்டு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஷீட்டு வச்சு அதுக்கு மேலேயே அந்த கூடை தூக்கி வச்சு முன்னாடி வந்துட்டு ஹனி போயிட்டு வர்றதுக்கு அந்த கரெக்டாக அந்த பிளாக் கலர் இது வந்துட்டு அப்படியே வெளியே வைக்கணும். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் தேன் கூடு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஹனி கொட்டாது, எதுவும் பண்ணாது. அப்படியே அதுக்கு மேலேயும் எச்சரை ஷீட்டு வச்சு அந்த எச்சரை ஷீட்டு பறந்து போகாமல் இருக்கிறதுக்காக அப்படியே அடுத்து ஒரு ஓடையும் தூக்கி வச்சாச்சு. இந்த ஃபுல் மெத்தடும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸ்மால் ஹனிபியோட தேன் வந்துட்டு ரொம்ப மெடிசின் வேல்யூ கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இப்போ பின்னாடி வந்துட்டு அந்த ஓசை வச்சாச்சு. ஸோ ஹனிபி அங்கே உள்ளாண்டு இந்த ஓசை வெளியே உள்ளாடி வந்து வெளியே போய் தேன் எடுக்க போகும். கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த பாக்ஸுகளாடியே தேனெல்லாம் வச்சு ராணி தேனும் ஒர்க்கர் பீஸும் தேனும் எல்லாம் உள்ளே வந்து செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த கூடை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மாற்றி நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துல கொண்டு வச்சிடலாம். ஓசெல்லாம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். அப்படியே தேனி எல்லாம் வந்து உள்ளே போய் புது கூட்டுக்குள்ளாடி போய் பார்த்துட்டு வர்றது நீங்களே பார்க்கலாம். அப்படியே ஓசுக்குள்ள டியூபுக்குள்ளாடி அப்படியே போய் உள்ளே சுற்றி அந்த பாக்ஸுக்குள்ளாடியே வந்துடும். இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிடலாம். மெசேஜ் கமெண்டில் போட்டுருங்க, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி விட்ருவோம். அது மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். அப்படியே நம்ம
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம க்ரீன் வேர்ல்டு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டுருக்கும். அப்புறம் நான் தேர்ந்தெடுக்கிற வீடியோவும் அடுத்த வீடியோவில் போட்டுருவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.